வாழ்க வாழ்க வளமுடன். இன்னைக்கு நல்ல ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். என்னன்னா, தி சீக்ரெட் ஆஃப் ஃபினான்சியல் பவர்ஃபுல்னஸ். வாழ்க்கையில பணத்தை பற்றிய மிகப்பெரிய சிந்தனை, நம்மளுடைய அந்த சக்தி. வணக்கம் சார், ஜோஜி. ஜியோஜிமா, என்ன டாபிக் தெரியுங்களா? எப்படி அந்த நிதி நிலைமை. சார், பணம் படைத்தவர்களுக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய மனநிலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா பணம் அப்படிங்கிறதே ஒரு விதமான ஜெயப்பிரியா, நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களாமா இந்த கிளாஸ்ல? இல்ல ஆல்ரெடி நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? சார் குட் மார்னிங் சார். நான் ஹேமலதா புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூமா. உங்க நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாங்க சார், பதிவு இருக்குங்க சார். ஓகே ஓகே, நம்மளோட பேட்ச் 13th பேட்ச்ல கூட உங்களை ஆட் பண்ணிருக்கோம். ஆமாங்க சார், நீங்க பேசுனீங்க என்கிட்ட. எஸ்மா, கரெக்ட். ஜெயப்பிரியாமா, ஜெயப்பிரியா. எஸ், குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்கம்மா. சார், ஆல்ரெடி என்ன ஜாயின் பண்ண சொல்லி ஸ்டாஃப் கால் பண்ணியிருந்தாங்க சார், ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி. அப்ப என்னால முடியலன்னு சொல்லி இப்ப ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, சூப்பர்மா. அப்படியே நம்மளுடைய அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணிருங்க. அப்பதான் உண்மையிலே பணம் சம்பாதிக்க முடியும். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வேற டீட்டெயில், நம்ம நிறைய டெய்லியும் நிறைய விஷயம் பேசுவோம். டெய்லியும் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இது நம்மளோட 7லேருந்து 8 வரைக்கும் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கிளாஸு. ஸோ இது கற்றுக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட சிந்தனையும் உங்களோட பார்வை இருக்குல்ல, இந்த உலகத்தை பற்றிய பார்வை, அது முற்றிலும் அப்படியே வேற கோணத்துக்கு திரும்பிடும். அதுதான் இந்த கிளாஸோட முக்கியத்துவமே. ஸோ அந்த கோணத்தை திருப்பினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையே மாறும். இல்லை நம்ம ஒரு செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு தவளை எப்படி ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளாரையோ ஒரு கிணத்துலையோ மாட்டிக்குதோ, அதுதான் நம்ம லைஃபாக இருக்குது. ஸோ நமக்கு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படி ஈஸியாக வாழ்றது அப்படின்னு. ஆனால் அந்த பணம் இருக்கிறவங்க மட்டும் பணத்தோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள்லாம் ஏழையாக இருந்தால் தான் அவன் பணக்காரனாக இருக்க முடியுங்கிற சீக்ரெட்டை அவன் கற்று வச்சிருக்கிறான். ஸோ அதனால இவங்களையெல்லாம் எப்படி ஏழையாக வச்சுக்கணும்னு ஆலோசனை பண்ணுறான். ஸோ அதற்கான நிறைய கல்வியையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த பார்வை உங்களுக்கு எப்போ அங்கிருந்து மாறலையோ உங்களால் அதுக்குள்ள வெளியே வரவே முடியாது. இது நம்ம ஏன்னா அந்த செக்கில் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம 2 பக்கம் அந்த கண்ணை கட்டிடுவாங்க. அது வெளியே எங்கேயும் பார்க்காது, அப்படியே அது சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது அந்த ஒரே ஒரு கோடு தான். ஆனா அதை சுத்தி பெருசா சவுண்ட் வரலைங்க சார். சவுண்ட் வரலைங்களா? யாருக்கா என் சவுண்ட்ல ப்ராப்ளம் இருக்காமா? இல்ல சார், இல்லைங்க சார், நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனைங்க. நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏமா? ஓகே, நோ ப்ராப்ளம். வந்துருச்சாமா? ஓகே ஓகே. அப்போ நம்ம அந்த லைஃப்ல நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு வாழணும். பணம், பணக்காரர்கள், பணத்தை பற்றிய சிந்தனைகள், இது எல்லாமே ஒரு உணர்வு. அந்த உணர்வு நம்ம தெளிவா புரிஞ்சிட்டோம்னா நம்மளால அந்த பணத்தை சர்வை பண்ணி எடுக்க முடியும். பட் அதே டைம்ல இது ஒரு உணர்வு கிடையாது. இது பணம், இது ஒரு கெட்ட பொருள், இது பேய், இது இப்படி சிந்திக்க கூடாது, ஏன்னா அதுக்கு பின்னால ஓடக்கூடாது, அதை நீங்க தப்பா உபயோகப்படுத்தக்கூடாது, அது வந்தா நீங்க சவுண்ட் வரலைங்க சார். சவுண்ட் வரலைங்களா? வேற யாருக்கா சவுண்ட் ப்ராப்ளம் இருக்காமா? இல்ல, வாய்ஸ் கரெக்டா இருக்குதுமா? கரெக்டா இருக்குங்கய்யா. கரெக்டா இருக்கு.
உங்க சைட்ல செக் பண்ணுங்க, அந்த ஆடியோ ஏதோ ஆஃப் பண்ணியிருக்கான்னு பாருங்க. உங்க மேல அந்த ஸ்பீக்கர் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்க. மேல உங்க போன்ல லெஃப்ட் சைட்ல மேல இருக்கும், அந்த கேமரா ட்விஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கும். ஓகே. ஓகே, உங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் போட்டேன். யாராவது ஒருத்தர் டைப் பண்ணி போட்டிருங்கம்மா, செக் யுவர் ஆடியோ, தென் அதே மாதிரி ஓப்பன் யுவர் வால்யூம் பட்டன் ஆர் ஸ்பீக்கர் ஸ்விட்ச் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா அவங்க அந்த மேலே இருக்கிற பட்டனை அப்படி தொட மாட்டாங்க, அது அது ஆஃப்ல இருந்து. இப்போ நான் இந்த என் கேமராவில் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா நான் இயர்ஃபோனில் கேட்கறதுனால இது ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு கேட்காது. ஸோ அந்த மாதிரி அந்த பட்டன் ஆஃப் ஆகிருக்கும், அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துங்க. அது அவங்களுக்கு கேட்காது, யாராவது டைப் பண்ணி போட்டுருங்க, எனக்கு டைப் பண்ணுற டைம் பத்த மாட்டேங்குது. சரி, ஓகே, நம்ம சப்ஜெக்ட் குள்ளார போயிடலாம். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த பார்வை என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு விதமான உணர்வு. எப்படி வந்து ஒரு பெரிய மரத்திலிருந்து நிறைய பழங்கள் கிடைக்குதோ, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், என்ன ஒரு சின்ன செடியை, ஒரு வேரை, ஒரு நாத்தை நடுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு புளிய மர நாத்தை கொண்டு போய் நட்டா, இல்லைன்னா மாங்காய் இல்லை தேங்காய் எதை நடுறோமோ அதுதான் மரமாக, காயாக, பழமாக, உங்களுக்கு வந்து இலையாக, ஒரு பெரிய விருட்சகமாக மாறி உங்களுக்கு கிடைக்கும், இல்லையா? ஆனா நம்ம தவறான பொருளை கொண்டு போய் நட்டு வச்சுட்டு எனக்கு அதிலிருந்து பழம் கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே கிடைக்காது, இல்லையா? அப்ப நம்ம அதை வந்து வேல்யூவேஷன் பண்ணி பார்க்கணும். நம்ம எதை விதைக்கிறோம், என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். அந்த தெளிவு தான் நம்மளை பணக்காரனாக மாற்றும். இந்த புரிதல் வந்து நமக்கு வேணும். நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா தேவை பணத்தை பற்றிய மணி ப்ளூ பிரிண்ட். பணத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல ஒரு மேப் இருக்கும், இல்லையா? ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருப்பாங்க. இங்கே தான் வீடு, இங்கே தான் ஹாலு, இங்கே தான் வந்து பைப் லைனிங் வரணும், இங்கே தான் இவி லைனிங் வரணும், இங்கே தான் ஸ்டெப் வரணும், இங்கே தான் வந்து இது வரணும் சொல்லி பலவிதமான விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைத்து அதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி அதை பில்டப் பண்ணி வரும்போது அது பில்டிங்காக மாறும். அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கட்டுற வீடு தப்பா போகாது. அப்ராச்மெண்ட்டாக கட்டுற வீடு கண்டிப்பாக தப்பாக போயிடும், ஏன்னா அவங்கள்ட்ட பிளான் இல்லை. ஸோ அந்த மாதிரி பணத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த பணத்தை பற்றிய தெளிவு இல்லாமல் பணத்தை பற்றிய கில்ட் ஃபீல், அதாவது உள்ள குற்ற உணர்வு இருந்தா, அதாவது பணக்காரன்னு சொல்றதுக்கு, என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்றதுக்கு யாருக்கெல்லாம் கில்ட் ஃபீல், உங்களுக்கெல்லாம் வந்து தயக்கம் இருக்குதோ நீங்க கோடீஸ்வரனா மாற முடியாது. எப்படி நம்மளால பணக்காரனா மாற முடியாது? இப்போ உங்களுடைய மாடலிங், அதாவது உங்களுடைய ரோல் மாடல்,
உங்க அப்பா வந்து உங்களுடைய ரோல் மாடல், உங்க வாழ்க்கையோட இன்ஸ்பைரிங். அப்ப அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, லோனு, இஎம்ஐ, கார் லோனு, 2 வீலர் லோனு, வாடகை. இதை கெட்டுறதுக்காக நம்ம பெர்ஃபெக்டா சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், உழைக்கணும், உழைச்சு அதை கரெக்டா கட்டிடணும். எப்படி அவரோட சிந்தனை? இப்படி ஒரு சிந்தனையை வச்சு ஒரு அப்பா உங்களுக்கு இருந்தாருன்னா, அவரை நீங்க ரோல் மாடலா எடுத்தீங்கன்னா நீங்க ஜென்மத்துல நல்லாக முடியாது. ஜென்மத்துல நீங்க உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு காலகட்டத்திலையும் இஎம்ஐ, டாக்ஸ், இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலுமே வந்து இஎம்ஐ கட்டுறது, லோன் கட்டுறது, பர்ஃபெக்டா அடைக்கிறது, அந்த கடன் வாங்காம இருக்கிறது, இதை பத்தியெல்லாம் சிந்திக்கிற ஒரு அப்பாவை வந்து நீங்க ரோல் மாடலா வச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நல்லாவே முடியாது. அப்ப நம்ம எப்படி சிந்திக்கணும், நம்ம அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா, டாக்ஸ் கட்டுறவரா இருக்கணும். அதுவும் வந்து சேல் டாக்ஸ் இல்ல, இன்கம் டாக்ஸ். ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடியவர் வந்து உங்க அப்பாவா இருக்கணும். அவங்கள உங்க ரோல் மாடலா நீங்க எடுத்துக்கணும். அப்ப நம்ம காசு வீணா போகுது, அவருக்கு அறிவே இல்லை, தேவையில்லாம எதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு? அப்பதான் உயர முடியும். உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறணும், நீங்க மேல வரணும்னா உங்களோட சிந்தனை, நான் எவ்வளோ இன்கம் டாக்ஸ் கெட்டுவதற்கு தயாராகிறேன், என்னால எவ்வளோ கெட்ட முடியும், நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு தகுதியானவனா. அப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபைல் பண்ணணும்னு நினைச்சாலே உங்க கொலையெல்லாம் நடுங்குது. ஏன்னா 9,000 ரூபாய் காம்பவுண்டிங் டேக்ஸ் போயிடும். இது ஒரு புவர் மைண்ட் செட். நான் 9 லட்சம் கட்டுவேன், ஏன்னா என்னோட இன்கம், என்னோட டர்ன் ஓவர் அவ்வளவு க்ரோர்ஸ் அப்படின்னு நம்ம சிந்திக்கணுங்கிற இடத்த பத்தி நம்ம ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவோம்? எந்த இடத்த தொட ஆரம்பிச்சிருவோம்? உங்களுடைய டர்ன் ஓவர், உங்களுடைய பணத்தோட தன்மை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றம், அந்த இன்கம் டேக்ஸை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நீங்களா வளர ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப நம்ம ரோல் மாடல் வந்து யாரா இருக்கணும்? நம்ம ரோல் மாடல் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறவரா இருக்கணும், இஎம்ஐ கட்டுறவரா இருக்கக்கூடாது. அது உங்க அப்பாவா இருந்தாலும் சரி. யார் எடுத்துக்க கூடாது? இஎம்ஐ கட்டுறதை பத்தி சிந்திக்கக்கூடிய மனிதர்களை உங்களுடைய ரோல் மாடலா நீங்க வச்சுக்க கூடாது. இன்கம் டேக்ஸ் கட்டுறதை பத்தி சிந்திக்கக்கூடிய மனிதர்களை நம்மளுடைய ரோல் மாடலை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சிந்திக்கிறது வந்து ஒரு பயங்கரமான புவர் மைண்ட் செட். நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு நமக்கு எடுக்கணும் அப்படின்னா, என்னெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் தீர்க்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா, அதுவும் வந்து முழுசா என்னோட ப்ராப்ளம் ஃபுல்லா சால்வ் ஆயிரும், அந்த அளவுக்கு எனக்கு வந்து வருமானம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லா கடன் இஎம்ஐ எல்லாம் கொடுத்துடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு புவர் மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ நான் வந்து ஃபினான்சியலா ஃப்ரீடமா, எனக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாம எப்பொழுதும் என்னை நோக்கி பணமானது ஒழுகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள கொண்டு வரீங்களோ, அப்பதான் நீங்க வந்து பணம் படைத்தவனாக மாற முடியும். அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் பத்தி சிந்திக்கக்கூடியவரா இருக்கணும், இஎம்ஐ பத்தி சிந்திக்கக்கூடியவரா இருக்கக்கூடாது, வீட்டு வாடகை பத்தி சிந்திக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. உதாரணமா சொல்ல போனோம்னா, ஏசி வேண்டான்னு நினைக்கிறது, அதுக்காக பயங்கர விளக்கம் கொடுக்கறது. எப்படி தெரியுமா? ஏசி வந்து இந்த உலகத்துக்கு நிறைய தீங்கு விளைவிக்கும், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும், ஓசோன்ல ஓட்டை போட்டுரும்,
இப்படி அதற்கான ஆதரவையும் கொடுக்கறது, அதற்காக போர்க்கொடியும் தூக்குறது. அப்படின்னா நீங்க ஏழைன்னு அர்த்தம். நான் சென்ட்ரலைஸ் ஏசிலேயே வாழுவேன்னு நினைச்சா நீங்க ரிச்சுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த மைண்ட் செட்டு, நான் உங்களை தப்பு சொல்லல. ஒரு பொதுநலம் இருப்பது வந்து தப்பு கிடையாது. எஸ்மா ஜியோஜி, பொதுநலங்கிறது தப்பு கிடையாது. ஆனா சுயநலமா இருக்கணுமா வேண்டாமாங்கிறது தான் அங்க விஷயமே. நமக்கு அது புரியலைன்னா பணத்தோட வேல்யூவேஷன் உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீ சுபிட்சமா இல்லைன்னா உன்னால இந்த வாழ்க்கையை சுபிட்சமா வாழ முடியாது. எனக்கு ஏசி கம்மியான டென்ஷன் ஆகும். அப்பதான் நீ ரிச்சா இருக்க முடியும். நான் நேற்று கூட சொன்னேன், எங்க கார்ல ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி, லாஸ்ட் வீக் ஒரு பெரிய செலவு பண்ணோம். எதுக்கு தெரியுமா? கொஞ்சமா ஏசி கம்மியாயிடுச்சு. எது கம்மியானாலும் கம்மியாகலாம், ஏசி கம்மியாகவே கூடாது. ஸோ இது வந்து இன்ஜினுக்கு அவசியமே கிடையாது, வண்டி ஓட்டுறதுக்கு அவசியம். லைட்டாக கூடுங்க. பட் அந்த புவர் மைண்ட் செட்டில் இருந்தோன்னா அதுக்கான செலவு பண்ணுறத ஆலோசனை பண்ணுவேன். பட் என்னோட கார் லக்ஸரி, அதில் அப்படித்தான் இருக்கணும். நான் அதை முழுசாக அனுபவிப்பேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வருதுன்னா உடனே அதை சரி பண்ணி அதை என்னை திரும்ப லக்ஸரியாக நான் மாற்றி வச்சுக்குவேன். ஏன்னா அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு பதில் எதுக்கு இந்த குளிர்காலத்தில் ஏசி, கண்ணாடி இறக்கிட்டு வண்டி ஓட்டலாம்ல. ஒரு அறிவீனம் தானே, புத்திசாலித்தனம் தானே. மைலேஜ் கிடைக்கும், அதோட வந்து தேவையில்லாமல் இந்த பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு அறிவு, புத்தி, டேலண்ட்டு. ஆனால் இது ஏழையோட டேலண்ட், இது ஏழையோட புத்திசாலித்தனம். நீங்கள் ஒரு ரிச் பர்சனாக இருந்தால் உங்கள் கண்ணாடி இறங்குனா உள்ள டஸ்ட் ஆகும்னு சிந்திப்பீங்க. ஏன்? அந்த பொருளோட மதிப்பெண் உணர்ந்தவர்கள். ஒரு பொருள் குப்பையிலிருந்து எடுக்கக்கூடாது. அந்த பொருள் ஒரு அற்புதங்கிறத உணர்ந்து அதுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா அதை தெரிஞ்சவன் தான் உள்ள டஸ்ட் வந்துரும்னு கண்ணாடி கீழே இறக்க மாட்டான். ஏன்? தான் உட்கார்ற அந்த சீட்டு, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் இறக்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த டஸ்ட்டு பூரா டேஷ்போர்டில், பின்னாடி சீட்ல எல்லாம் ஃபுல்லாக வந்து ஏறிடும். ஸோ அதோட ஒரு அந்த சுத்தம், அந்த ஒரு தூய்மை வந்து இல்லாமல் போயிடும். அப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி போகுது பாருங்களேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இறக்கிறதோட பிரச்சனை. ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு வந்து அப்படி சொல்லி கொடுக்கல. உன்னால இதை சேவ் பண்ண முடியும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தவிர நீங்க எப்படி வாழ்றது அப்படிங்கிறத வந்து சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க அப்பா லாஸ் ஆயிட்டாருன்னு வைங்க. அவரோட கதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ஜென்மத்துல ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார போக மாட்டீங்க. அதை பத்தி சிந்திக்க கூட மாட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நீங்க ஆலோசனை கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க அந்த புவர்ல இருக்கிறனால. யார் வந்து அதை திரும்ப கத்துக்கிட்டு அதை படிச்சு அதை தெளிவடைஞ்சு அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறானோ அவன் கோடீஸ்வரனா மாறிடுவான். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு பயம்னு கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த பயத்தை ஒரு புக்கா நினைச்சு உட்கார்ந்து அதை படிச்சு அதுக்குள்ள இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் புரிஞ்சுட்டு அதை வச்சே நீங்க முன்னேறக்கான வழிகளை தேடனா நீ கோடீஸ்வரன். நீ அதை பார்த்து பயந்து ஓடனா நீ ஏழை. புரியுதா? அப்போ எது தவறான வழி, எது சரியான வழி அப்படிங்கிறத வந்து நமக்கு யாருமே புலப்படுத்த செய்ய மாட்டேங்கிறாங்க. யாருமே வந்து அதை வந்து எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம எதை விதைச்சோமோ அதுதான் நம்ம கைக்கு வந்து சேருங்கிறதையே ஒரு தெளிவுபடுத்துறதே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம தான் மாற்றி அமைக்கணும். நம்ம தான் அந்த டிசைனை நமக்கு தகுந்த மாதிரி, நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் டிசைன் பண்ணி போடணும்.
இல்லையா? அதை விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, உங்களை கடந்து வந்தவங்க, நீங்க பார்த்தவங்க, நீங்க அனுபவிச்சவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய அந்த மைண்ட்ல இருக்கிற விஷயங்களை எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களால ஒரு நன்மையோ மேன்மையோ உயர்வையோ உணரவே முடியாது. உங்களுக்கு அதை பத்தி தெளிவு கிடைக்காது. ஆனா அதே டைம்ல நம்ம அதை வந்து ஓரளவுக்கு உட்கார்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதை படிச்சோம் அப்படின்னா, அதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அதையே வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். இதுதான் மென்டல் மாடல். நம்மளோட மைண்டை நம்மளே டிசைன் பண்றது. நம்ம போய் நம்ம முகத்தை எல்லாம் வந்து பெட்டிக்யூர் என்ன இதை க்யூர்னு பியூட்டி பார்லரில் போய் என்னென்னமோ பண்ணி உங்களை அழகுபடுத்திக்கிறீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? அது மாதிரி உங்க பிரெயினையும் கொஞ்சம் உள்ள போய் அலசி ஆராய்ஞ்சு, நான் எங்க இருக்கிறேன், நான் புவரா இருக்கேன்னா ரிச்சா இருக்கேனா, ஏன் என்னோட பணம் என்ன வந்து சேர மாட்டேங்குது, ஏன் இந்த வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் ஒரு ஓடுறதாவே இருக்குது. வாழ்க்கையில பணத்துக்கு பின்னால ஓடி 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 இன்னைக்கு 30ஆம் தேதி, இன்னைக்கு 11ஆம் தேதி, இன்னைக்கு 15ஆம் தேதி, இன்னைக்கு வந்து 28ஆம் தேதி, இன்னைக்கு 25ஆம் தேதி, எப்படி அந்த இதை கெட்டுறது. வாழ்க்கை பூரா கெட்டினா போதுமா? தாலி வேணா ஒரு தடவை கட்டலாம் இல்லையா? ஆனா நீங்க காலம் பூரா கெட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஃபீல் உங்களை மாத்தி அமைக்காது, உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட ப்ளூ பிரிண்ட்டை, நம்ம வாழ்க்கைய மாற்றணும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ரிச் பர்சன்ட் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நஷ்டம் இருக்கு, எனக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஏத்துக்கணும். மொத விஷயம் அதுதான். அந்த பொறுப்பை எந்த ஒரு சூழல்லையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நம்ம இருக்கணும். நீங்க ஏழையா தான் இருக்கிறீங்க, உண்மையிலே உங்ககிட்ட இவ்வளவு கஷ்டம் இருக்குது, உங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க என்னென்னமோ தத்தளிச்சுதான் வாழ்றீங்க. ஆமா, எஸ், நான் இஎம்ஐ கட்டுறதுக்கு அள்ளுப்படுறேன், ஏத்துக்கணும். அதெல்லாம் இல்லை சார், தலையெழுத்து, கர்மா, என்னோட அப்பம் பூட்டம் பாட்டன் செஞ்ச பல விஷயங்கள், அதையெல்லாம் கடந்துதான் நான் வாழணும். அப்ப நான் வந்து என்ன பண்ணணும்? ஜென்மத்துக்கும் என்னோட ஜென்மத்துல நான் ஏழையா கஷ்டப்பட்டு பணம் கட்டி ஸ்கூல் ஃபீஸுக்கு பணம் கட்டி, அதே மாதிரி இஎம்ஐயை கட்டி, வாடகையை கட்டி, இப்படி வாழ்க்கை பூரா கட்டியே வாழ வேண்டியது. ஒரு மனைவி வச்சுக்கிறது இல்லை, ஊர் பூரா மனைவி வச்சுக்கிறது. எப்படி? நீங்க தான் கட்டுறீங்களே, இத்தனை கட்டுறீங்களே, அதெல்லாம் உங்க மனைவி மாதிரியே கூடயே வச்சுக்கிறீங்க 24 மணி நேரம். அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கை மாறும்? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நம்ம வெளியே வரணும்னா, அடுத்த இந்த மாதிரியான நிகழ்வுகளை அடுத்த நபர்கள்னு எல்லாரும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த நபர்களை குத்தம் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க. உங்க வாழ்க்கையவே, உங்க இஎம்ஐயும், உங்க லோனையும், உங்க வீட்டையும், நீங்க செய்யற வேலைகளையும் நீங்க குத்தம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க, காரணம் காமிச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஒருத்தன் வந்து ஒரு ஒரு இஎம்ஐயே வச்சுக்கலாம், திரும்ப ஒரு 25,000 ரூபா லோன் கட்டுறாங்க, மாசமான 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கும். ஏதாவது டென்ஷன் இருக்குமா? சிம்பிளா கட்டிட்டு போயிடுவாரு இல்லையா? நீங்க ஒரு 45,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு 40,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 25,000 ரூபா நீங்க கட்டுறதா இருந்தா உங்க நிலைமை எப்படி இருக்கும்? உங்களால எதையாவது செய்ய முடியுமா? நிம்மதியா இருக்க முடியுமா? இதுதான் வித்தியாசம். இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்க மைண்டு 2 லட்சத்துல இருக்கா,
இல்லை உங்கள் மைண்டு 40,000 ரூபாயில் இருக்காங்கிறது தான் முக்கியம். பணம் எவ்வளோ இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, உங்கள் காரணங்கள் முக்கியம் அல்ல. அதான் சொல்கிறக்கெல்லாம் நல்லா இருக்கும் சார், சம்பாதிக்கிறதெல்லாம் சாதாரணப்பட்ட வேலையா? ரொம்ப சாதாரணம். பணத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களை அது தேடி வரும். அதனால் ஹவுஸ் ஒய்ஃப் சார், எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, உங்களுக்கு வராது. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கால் அட்டன் பண்ணிக்கிறேன். हेलो हेलो। हाँ बताओ। शुरुआत में से ना अंकल। आजा आजा। ओके। அவ்வளோதாங்க, ஆஜா ஆஜா ஆஜா. அது ஒன்றும் இல்லை, வேலைக்கு ஆள் வராங்க. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் வேணும், எவ்வளோ பேர் வரணும் பாருங்க. இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அதுலேயும் வேறு மாதிரியெல்லாம் முடிவு எடுக்கிறோம். நம்ம லக்ஸரியாக நம்ம நல்லா இருந்தால் தான். நான் இப்போ இருக்கிறது வந்து மேலே இருக்கிறோம், செகண்ட் ஃப்ளோரில். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து யாருக்கா கொடுத்துடலான்னு சிந்திச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் இப்போ வந்து ஒரு ஐடியா சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் லக்ஸரி கம்மியாக இருக்குதோ அப்படின்ட்டு, சரி ஓகே நம்மளே அதை எடுத்துக்கலாமே அப்படி ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ பணம் வராது சார், வாடகை வராது, அப்புறம் உங்களுக்கு பணம் கட்டுறேங்க, அதெல்லாம் கவலை இல்லை. அதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. வரும், நாம் அதையும் கொடுப்போம், அதுக்கு மேலேயும் வாழ்வோம். ஸோ அதனால் ஓகே, இன்னும் இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் லட்சங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம போக போகிறோம்ல. எஸ்ஆர்னோ கரெக்டாக நான் முடிவு எடுத்தது? எஸ் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்க வளமுடன் உங்கள்கிட்ட சார். எல்லாம் சும்மா லக்ஸரி சொன்னா பத்தாதுங்க. இதே சூப்பர் எஸ் சார், உள்ள வரவெல்லாம் வாயை பொழக்கிறான், இவ்வளோ சூப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைலு இன்னும் நம்மளோட மைண்டை இன்னும் பெருசு பண்ணுங்கிற அந்த அடிப்படையில் அதுக்கு தான் தள்ளி போச்சுன்னு நினைக்கிறேன். எப்போவோ கொடுக்க வேண்டியது, ஆனால் தள்ளி போயிட்டே இருந்தது. திடீர்னு நீங்கள் மைண்டு திடீர்னு 2 நாளாக சொல்லுது நீங்களே போயிடுங்க, இன்னும் அதை வந்து இன்னும், ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணியாச்சு அதுக்கு. ஸோ நீங்களே ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டு வந்துருச்சு. ஸோ அதனால் அதை மாற்றணும். ஸோ பணக்காரன் பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டான், இஎம்ஐ பற்றி கவலைப்பட மாட்டான். புரியுதுங்களா? ஆனால் இந்த புவர் பர்சன் இஎம்ஐ கட்டுறதுக்காக மட்டும்தான் வாழுவான். இஎம்ஐ கட்டுறது மட்டும்தான் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அந்த பணம் படைத்த எல்லா நபர்களுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய குணம் என்னன்னா, எல்லா விஷயத்துக்கும் தான் தான் காரணங்கிறத ஏற்றுக்கொள்வாங்க. அதை ஏற்றுக்கிட்டு ஒத்துக்குவாங்க. ஆமாம், எஸ் நான் தான் அதை செஞ்சேன், எந்த சரௌண்டிங்கும் அதுக்கு காரணம் கிடையாது, நான் தான் டிசைட் பண்ணேன், நான் தான் செஞ்சேன். அது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அது அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணனா சக்ஸஸ் ஆகும். ஒரு நஷ்டம் வந்து ஒரு சோதனை வந்தாலும் அது நல்லதுக்கு தான் வந்துச்சு, அதை எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு தான் சிந்திப்பாங்க தவிர, ஐயோ எனக்கு அது வராமல் போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ போட்டுட்டுமே, ஐயோ ஃபீல் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குன்னு நிம்மதியை இழந்து ஆலோசனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கிடைக்கல, தள்ளி போகுது அப்படின்னா ஏதோ சம்திங் உங்களுக்கு சொல்லுதுன்னு அர்த்தம். இதை புரியணும். உங்கள் வாழ்க்கையில் பணம் படைத்த நபர்கள் அவங்க அதை ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. ஒரு பெரிய ஷாப் விலைக்கு வாங்கி இல்லைன்னா வாடகைக்கு வாங்கி போட்டுருவாங்க. ஏன் மாச கணக்கில் வருஷ கணக்கில் அது பூட்டியே கிடக்கும், ஆனால் வாடகை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இது ஒரு 5 வருஷமா நம்ம தொடர்ந்து நடத்தணும்னா, இல்லைன்னா 2 வருஷம் நடத்தணும்னா இதே இடத்துல
பாருங்க, ஒரு பணம் படைத்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. நீங்க இப்படி சிந்திப்பீங்களா? ஒரு ஒரு ரோடு பெருசா வந்து அங்க கூட்டமெல்லாம் இல்லை, ஆனா அவனுக்கு ஃபியூச்சரை பத்தி தெரியும். அந்த ஏரியால ஒரு இடம் விலைக்கு வாங்கிடுவாங்க, இல்லைன்னா வாடகைக்கு வாங்கி போட்டு அதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க. பெர்ஃபெக்டா வாடகை கொடுப்பாங்க. சின்ன வாடகையா தான் இருக்கும். போட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மாசம் மாசம். 5 வருஷம் வாடகை கொடுப்பாங்க. 5 வருஷமா அங்க பிசினஸ் பண்ண மாட்டாங்க, எதையும் பில்டு பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, பைத்தியக்காரன், அறிவு இருக்குதா, இவ்வளோ நல்ல இடத்துல இங்க பாரு, இவ்வளோ பிசினஸ் வந்துருச்சு, இங்க டெவலப் ஆயிருச்சு, அங்க டெவலப் ஆயிருச்சு, இங்க இது வந்துருச்சு, இங்க அது வந்துருச்சு, இப்படி அநியாயத்துக்கு பூட்டி வச்சு காசு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. உங்களை பொறுத்த வரையிலும் அது பூட்டி வச்சு காசு கொடுக்கறது, அவங்கள பொறுத்த வரையிலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணா நிறைய சம்பளம் கொடுக்கணும், ஆள் போடணும், அதுக்கப்புறமா அதுக்கு நிறைய பணம் கொடுக்கணும், அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய பணம் வந்து அவங்களுக்கு கையிலிருந்து போகும். ஆனா இவங்க இந்த ஊர் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்த எடுக்கலான்னு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் அவங்களுக்கு கிடைக்காது. கூட்டம் கப்புன்னு உள்ள வந்து குயிக்கா சம்பாதிக்க முடியாது. அதனாலயே 5 வருஷம் வெயிட் பண்றாங்க. 5 வருஷமா வாடகை கொடுத்துட்டே இருக்காங்க. 5ஆவது வருஷம் இந்த ஊரே நல்ல டெவலப் ஆகி கூட்டம் ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறமா பல புது கடைகள் வந்து நல்ல பிசினஸ் வரும்போது இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கடையில அந்த ரோட்ல எதை போட்டா விற்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை அங்க போட்டு ஒரு 3 மாசத்துல அந்த 5 வருஷம் வாடகை எடுத்துருவாங்க. மைண்ட் செட் பாத்தீங்களா? உங்களால இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா? உட்காந்து நீங்க செய்வீங்களா இதை? முதலாவது உங்களால இந்த மாதிரி முடிவெடுக்க முடியுமா? முதலாவது இந்த மாதிரி எல்லாம் உலகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி இந்த உலகம் இப்படியெல்லாம் சிந்திக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் பணம் படைத்தவன் பணம் படைத்தவனாக இருப்பதற்கான சூத்திரம். சும்மா இல்லை. மணி வந்து கஷ்டம் சம்பாதிக்கிறது, அது சும்மா வராதுன்னா அது சும்மாலாம் வராது. அதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும், ஒரு பயங்கரமான அறிவு வேணும், ஒரு பொறுமை வேணும், எல்லா தப்பையும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு தாங்கி நிக்கிற சக்தி வேணும். ஸோ இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருந்தா தான் நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா மாற முடியும். நமக்கு அது புரியாம எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு ஜாப் ஆஃபர் வருதுன்னு வைங்க. ஒரு புவர் பர்சன் எப்படி சிந்திப்பான் அப்படின்னா, இபி பில்லு, ஸ்கூல் பணம், வாடகை, இஎம்ஐ, ஹவுசிங் லோன், அப்புறமா கொஞ்சம் அவுட்டிங் போகிறது, எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டு அது கிடைச்சா போதும்னு சிந்திப்பான். ஒரு பொருளை விற்கிறாங்க, ஒரு பொருளை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்போ அதில் கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவா இவங்ககிட்ட கேட்டா சொல்லுவார், இவரோட ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல இவரோட சம்பாத்தியம் எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா இதையெல்லாம் உட்கார்ந்து மண்டையை உடைச்சு கால்குலேட் பண்ணி உட்கார்ந்து எழுதி இதை வருஷத்துக்கு மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ கிடைச்சா போதும், ஐ எம் ஹாப்பி அப்படின்பாரு. ஆனா ஒரு மல்டி பில்லியனர் எப்படி சிந்திப்பா தெரியுங்களா? ஒரு மீறி போனா இந்த கிளாஸ் வந்து ஒரு 200 ரூபா கொள்முதல் வருது அப்படின்னா தன்னோட உழைப்பு 50 ரூபாய்க்கு தான் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் வேணும் நீங்க உழைச்ச உழைப்புக்கு அப்படின்னா அந்த உழைப்பையும் தான் வந்ததையும் போனதையும் எல்லாம் கால்குலேட் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஒரு எல்லையை கடந்த மிகப்பெரிய அமௌண்ட்டை கேட்பார். அதான் ரிச் மைண்ட் செட். எவ்வளோ? இந்த கிளாஸ் வந்து ஒரு 4500 ரூபா, அதுக்கு டாக்ஸோட சேர்த்து 5200. புரியுதுங்களா? ஏன் அந்த காசை வாங்கினா?
ஒரு 200 to 500 அவ்வளோதான். அதுக்கு மேலே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ரிச் பர்சன் உங்கள்கிட்ட கேட்ட பணம் 5500 ரூபா, 10 மடங்கு அதிகம். அதுதான் அந்த மைண்ட் செட். 5 வருஷம் காத்திருந்து அந்த கடையை ஓப்பன் பண்ணா பார்த்தீங்களா, அந்த மைண்ட் செட். ஒரு புவர் பர்சன் நியாயம், நேர்மை, கரெக்டு, புத்திசாலித்தனம், பர்ஃபெக்ட், இப்படி நிறைய விஷயத்த கணக்கு போட்டு தான் ஒரு விஷயத்தையே பேசுவோம். ஆனால் ஒரு ரிச் பர்சன், ஒரு மல்டி பில்லியனர், அவங்க கணக்கு போட்டு பேச மாட்டாங்க. தன்னோட ஒர்த்தை தான் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தன்னை வெளிப்படுத்துவது, ப்ரொமோட் பண்றது, அந்த ப்ரொமோஷன்ல என்ன செய்ய முடியும்னு சிந்திச்சு அதற்கானதையும் சேர்த்து உங்ககிட்ட பேசுவார், உங்களுக்கு கொடுப்பார். ஸோ அதான் அவங்களோட வித்தியாசம். அவன் ஏன் 5500 ரூபா வாங்குறான் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா வித் ப்ரொமோஷன். புரியல உங்களுக்கு? புரியல? வித் ப்ரொமோஷன் உங்களுக்கு புரியல. ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு ஒரு இயல்பு இருக்கு. இது நல்ல கிளாஸா கெட்ட கிளாஸான்னு கேட்டா நீங்க எங்க வாங்குனீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்ப நான் பதில் சொல்றேன், இங்க ஒரு மார்க்கெட்ல ஹோல்சேல்ல, பெரிய ஹோல்சேல்ல, ரொம்ப வேற மாதிரி ஹோல்சேல், அங்க வாங்கினேன் அப்படின்னு. அப்படியா, சரி. அதே நபர் திரும்ப அதே பதில் சொல்றாரு, நான் வந்து இந்த ஸ்பெக்ஸ் மேக்கர் இல்லை லென்ஸ் கார்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட்ல வந்து நான் வாங்கினேன், அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ப்ராடக்ட் விற்கிற ஷாப்ல இது பர்டிகுலர் பிராண்டு, அந்த பிராண்டு நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா உங்க மனசு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ரெண்டுல அந்த ஒரு பயங்கரமான ஹோல்சேல் கடையில வாங்கினார்ல திறமசாலி 550 ரூபாய்க்கு, அவரை பார்த்து ஏமாளின்னு சொல்லுவீங்க, அறிவில்லைன்னு சொல்லுவீங்க, முட்டாள்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம அட்வைஸ் உடனே சயின்டிஃபிக்காவும் சொல்லுவீங்க. நீங்க அந்த கிளாஸ் வாங்கும்போது நீங்க வாங்குறது வந்து கண்ணுக்காக. அந்த கண்ணுல வந்து யூவி ரேஸ், இப்போ நீங்க மொபைல் பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்க கண்ணில் படும். இதை வந்து நீங்க சாதாரணமா இந்த மாதிரி ஹோல்சேல்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன்லாம் சேர்த்து தர மாட்டாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து கார்பன் இருக்காது, உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஃபைபர் வந்து உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, அவர் அசிங்கப்படுத்தி. இதே 5500 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்னு சொன்னப்போ, ஓ அந்த பிராண்டா, சூப்பர், ரைமான்ல வந்து இப்படி ஒரு மாடல் வந்திருக்குதா, ரைபான்ல இப்படி ஒரு மாடலா அப்படின்னு எல்லாம் பேசுவீங்க. ஓ யூவி ரே இருக்கு இல்லையா, என்னோட யூவி ரேஸ் இருக்கு, அங்கே பார்த்தீங்களா, என்னோட கண்ணாடி தெரியுதா, ப்ளூ ஒயிட் தெரியுதா, யூவி ரேஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு இதுல. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, யூவி ரேஸ் இருக்கான்னு பார்த்தீங்களா? உங்க ஃப்ரேம் வந்து என்ன, கார்பன் ஃப்ரேமா, ஜென்ரல் ஃப்ரேமா, செல் ஃப்ரேமா, பிவிசி ஃப்ரேமா, இதை யூட்டிலைஸ் பண்ணீங்களா? இத்தனை கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ள வரும். அப்போ நான் இந்த பிராண்ட்ல வாங்கினேன்னு சொன்னேன்னே, வா சூப்பர், அறிவாளி, புத்திசாலி, டேலண்ட், நீங்க பெர்ஃபெக்டா முடிவு எடுத்திருக்கீங்க. அட முட்டாள், அந்த இவனுக்கே அவன் தான் சப்ளை பண்ணான். யாருக்கு? லென்ஸ் கார்ட்டுக்கே இவன் தான் சப்ளை பண்றான். ஆனாலும் மனிதனோட இயல்பு, மனநிலை ப்ரொமோஷனல்னு வரும்போது என்னவாக மாறுது? வெளிப்படுத்துதல் அப்படிங்கும் போது உங்களோட அங்கீகாரம் எங்க போய் சேருது? அந்த பிராண்டுக்குள்ள போய் சேருது. உங்களை மதிக்கிறது அந்த இடத்துலதான் மக்கள் மதிக்கிறாங்க. அப்போ இந்த பார்வைக்காகத்தான் அந்த பணம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? உங்களை சிந்திக்க வச்சான் பாத்தீங்களா? இது பிராண்டு, இது வந்து யூவி ரேஸு, இது வந்து இந்த மாதிரி பிராண்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோன்னு அந்த பிராண்டிங் கொடுத்தான் பார்த்தீங்களா? அதுக்குத்தான் அந்த பாக்கி இருக்கிற 5000. இந்த மைண்ட் செட்டு நீங்க போய் வாங்குறதுல இருக்கக்கூடாது, நீங்க கொடுக்கறதுல இருக்கணும். இந்த பிராண்டிங்கை உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா
நீங்க தான் இருக்கிறதுலயே பெஸ்ட். நீங்க தான் வந்து மல்டி பில்லியனர். அது தெரியணும், அந்த சீக்ரெட் தெரியணும். உங்களை பத்தி பிராண்டிங் பண்றதுக்கு, உங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு கூச்சம், நான் வந்து பணக்காரன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கூச்சம், சங்கடம். யாராவது தப்பா நினைச்சிருவாங்க, யாராவது வந்து என்ன கம்மியா ஃபீல் பண்ணிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படித்தானே? தப்பா பணம் இருக்குன்னா கெட்டவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரியான பிஹேவியர் இருக்கும், சுயநலமா இருப்பாங்க, இப்படியெல்லாம் பல விதமான சிந்தைகளை வச்சுட்டு அது மாதிரி நம்மளை சிந்திப்பாங்கன்னு நினைப்பீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயம். அப்ப நம்ம இதையெல்லாம் கடக்கணும், இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபினான்சியல் ஃப்ரீடம் பத்தி சிந்திக்கணும், பிராண்டிங்கை பத்தி சிந்திக்கணும், உங்களை பத்தி சிந்திக்கணும். உங்களை பிராண்டிங் பண்றக்கும் உங்களை ப்ரொமோட் பண்றக்கும் உங்களுக்கு தெரியும். உங்களை பத்தி சம்திங் உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா நீங்க எங்கேயுமே சாதிக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய இடத்துக்கு வரவே முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? நான் அப்படிதான் என்ன வளர்த்துக்கிட்டேன். ஏன்னா என்னோட கிளினிக்கை பொறுத்த வரையிலும் கரெக்டா எல்லா அக்கேஷனல் எல்லா சீசன்லயும் பர்ஃபெக்டா நோட்டீஸ் கொடுப்பேன். நான் அட்டன் பண்றது போல ரிச் பர்சன்ஸ், ஆனா இந்த வேலையை செய்யாம இருக்க மாட்டேன். இப்போ ரம்ஜான் வருது அப்படின்னா இந்த 30 daysல ஒரு 3-4 days நம்மளோட நோட்டீஸ் போயிடும், எல்லா சரௌண்டிங்க்கும் போயிடும். காசு வேஸ்ட்டு தான் அது. ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாம் ரோட்ல தான் கிடக்குங்கிறது தெரியும், ஆனாலும் நான் கொடுத்துருவேன். இப்போ தேர் நடக்குது அப்படின்னா கரெக்டா அந்த லொக்கேஷன்ல ஒரு 2 பேர்த்த வச்சு பேப்பர் கொடுத்துருவோம். ஒரு நியூ இயர் வருது அப்படின்னா பேப்பர்ல உள்ள போட்டு கொடுத்துருவோம். ஸோ ப்ரொமோஷனல் வந்து நம்ம எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை ப்ரொமோட் பண்றதுல, நம்மளை எடுத்து சொல்றதுல நம்ம தொடர்ந்து போகவே கூடாது. ஸோ அந்த பிராண்டிங் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதனால தான் எனக்கு அவ்வளோ பெரிய பேர், அவ்வளோ பெரிய இது. பட் நான் ஒரே நாள் அதையும் தூக்கி போட்டேன். ஏன்னா என்னதான் நான் நம்புறேன், நான் எனக்குள்ள என்ன இருக்குங்கிறத ஃபீல் பண்றேன். அதனால எனக்கு இதுதான் பிஸ்னஸ், இதுதான் நான் செய்யணும்னா கிடையாது. அந்த பிரபஞ்ச சக்தியோட அருள், அந்த பிரபஞ்ச சக்தி தருது, நம்ம இதை வெளிப்படுத்துறோம், இப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கணும். நீ இதுதான் பிஸ்னஸ், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் செய்யணும்னா அப்படி இல்லை. நான் என்ன செய்யறேங்கிறது தான் முக்கியம். நாளைக்கு எதை வேணாலும் நான் ஓப்பன் பண்ணுவேன், எதை வேணாலும் ப்ரொமோஷனல் பண்ணுவேன், எதை வேணாலும் நான் செய்வேன். இதுதான் முக்கியம். அப்போ உங்களுக்கு ஒரு சம்பளம் தர்றது அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது ஒரு புவர் பர்சன் என்ன கேட்பாரு அப்படின்னா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு 50,000-60,000 ரூபாய்க்குள்ள கிடைச்சா போதுங்க சார். ஒரு ரிச் மைண்ட் செட் இருக்கக்கூடிய, ஒரு தன்னையே பிராண்டா மாற்ற முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் வேலைக்கு போய் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னா ஒரு 15 லட்சம் ரூபா கொடுங்கன்னு கேட்பான். ஹலோ, அதுக்கெல்லாம் ஒர்த் இல்லைங்க, நீங்க அவ்வளோலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது சொன்னா, ஸோ வாட், எனக்கு நான் ஒர்த்துன்னு ஃபீல் ஆகுது, உங்களுக்கு என்னோட சர்வீஸ் வேணா எடுத்துக்கங்க, வேண்டாட்டி விட்டுருங்கன்னு சொல்லுவான். அவ்வளோ டேலண்ட் பார்த்தீங்களா? இதுதான் டேலண்ட், இதுதான் அறிவு, இதுதான் நம்மை பற்றி நாமே புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த கம்பெனி என்ன ஆஃபர் கொடுக்கும்? ஓ அப்படியா, சரி ஓகே, உன்னை நான் பிலீவ் பண்ணுறேன், ஒரு 12 lakhs உனக்கு தரேன் அப்படிங்க. எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் பாருங்க. 50,000 ரூபா கேட்டவனுக்கு 30,000 ரூபா சம்பளம் கொடுப்பான். 15 லட்சம் ரூபா கேட்டவனுக்கு 12 லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பான். ஆனால் 2 பேத்துக்கும் ஒரே ஜாபு, ஒரே அறிவு, ஒரே படிப்பு, ஒரே டிகிரி வச்சு தான் உள்ள போயிருப்பாங்க. அப்போ நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் டக்கு டக்கு டக்குன்னு மேலே போறாங்க. நீங்க ஏன் கீழேயே நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது புரியல. உங்களை எப்படி நீங்க மக்களுக்கு வெளிப்படுத்தணும், எப்படி வந்து காண்பிக்கணுங்கிறது கூட உங்களுக்கு புரியல. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை நீங்க வெளியே காமிக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கண்ணு பட்டுரும். என்னன்னு தோணுது? கண்ணு பட்டுரும், மற்றவங்க எல்லாம் கண்ணு வச்சிருவாங்க, நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்குள்ள ஃபீல் ஆகுறீங்க. இருந்துட்டு போகுது, அதையும் உடைச்சிடலாம். அதுக்கு என்ன நம்ம கத்துக்கலாம் இல்லையா? அதுதான் நம்ம கிளாஸ் இருக்கு. கண் பார்வையா வாப்பா சாமி, கண்ணுவை நல்லா கண்ணுவை, நாங்க அதை வந்து வெளிப்படுத்திக்கிறோம்.
எப்படி எத்தனை கண் வேணாலும் வை, நான் அதை வந்து நகர்த்தி விட்டுறேன் அப்படிங்கிற டெக்னிக்கை நம்ம கற்றுக்கணும். அதுக்குண்டான டெக்னிக்கையும் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ நம்ம கிளாஸ் அப்படிங்கும்போது அது ஒரு நாளும் ஒரு வைடூரியம் மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கு பயங்கரமா. ஆனா இந்த முட்டாளுக்கு புரிய மாட்டேங்குது, உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்றதே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணனா உங்க வாழ்க்கை மாறி. இது நாளுக்கு நாள் மின்னிக்கிட்டே இருக்குது, ஒளி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதுல அந்த சக்தி மேலும் 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 பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கு. நம்ம சொல்றது இவ்வளோ நாளும் நீங்க ஜாயின் பண்றதுக்கு காசே இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நம்ம இப்போல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்றோம். உன்னோட பணமே இல்லையா, தைரியமா வெறும் என்ட்ரி போட்டு உள்ளவா, என் பணம் அது, எனக்கு வர வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும், நீ உள்ள மட்டும் வான்னு சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சக்தி வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அது நம்மளால உணர முடியுது, ஏன்னா நமக்கு கொடுக்கறது அவங்க கையில வருது. அதனால நமக்கு அதை பத்தி பயமே இல்லை, சுத்தமா இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு பேமெண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கிறார். நம்ம கோர்ஸ் சார், என்ன சார் இவ்வளோ பெயிண்டிங், ஏன் கவலைப்படுற, வந்துருமா, கவலைப்படுற, நாளைக்கு வந்தோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப அந்த பயமே இல்லாம போச்சு சுத்தமா. யார வேணாலும் எப்படி வேணாலும் உட்காரு, உனக்கு கத்துத்தரேன். எல்லாரும் கத்துக் கொடுக்குறவங்க பூரா பயந்து நடுங்குறான். நீ முன்னமே பே பண்ணிடணும், ₹1 கூட பேலன்ஸ் வச்சிருக்க கூடாது. நீ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா ₹1 பேலன்ஸ் வச்சிருக்க கூடாது. ஏன்னா அவன் மேலேயே அவனுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அவங்க மேலேயே அவங்க சொல்லித்தரதுல கான்ஃபிடென்ட் இல்லை, அங்க என்ன நடக்குங்கிறது கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ அவங்களுக்கு அதை பத்தி பயங்கர பயம், அச்சம். நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை, அதை பத்தி சங்கடமும் படுறது இல்லை. எப்படி வேணாலும் உள்ளவன், எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்டு உள்ளவன். ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஒரு சின்னதா பண்ணிட்டு உள்ளவன். ஏன் பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்குறது என்னோட பொறுப்பு. அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். அது வருது, கொடுக்குறாங்க, கன்ஃபார்ம் ஆகுது. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கிளாஸ்ல ₹1 கூட ஒருத்தர் கூட கொடுக்காம கிளாஸ் அட்டன் பண்ணல. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. கோர்ஸ் முடிச்சுட்டு திரும்பி பார்த்து அவங்க சொன்னதுக்கும் உள்ள வந்ததுக்கும் பேசுனதுக்கும் இன்னைக்கு வந்து அவங்க பே பண்ணதுக்கும் யார் வேணாலும் கேட்டு பாருங்க. இல்லையா கிரிஜா மேம்? அவங்க உள்ள வரும்போது என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க இப்ப சமீபத்தில் உள்ள வந்தாங்க. சமீபத்தில் நம்மளோட அட்வான்ஸ்க்கு இப்போ பே பண்ணிட்டாங்க வேற, அது பெரிய விஷயம். கிரிஜா மேம் இருக்கீங்களா? கிரிஜா நக்கீரன் ஏதோ பிஸியில் இருக்காங்க, கேட்கல போல. ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. உங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க, ஃபினான்சியலா நான் கஷ்டப்பட்டு தான் சார் வந்தேன், அதுக்கப்புறம் அதை வந்து ஈஸியா பே பண்ணேங்கிறத சொல்றது யார் இருக்கீங்க இங்க? மைக் ஆன் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணுங்க. யாரையும் ஃபீல் ஆக வேண்டியது இல்லை, நீங்க அப்படிதானே பே பண்ணியிருப்பீங்க. எஸ்மா. சார் குட் மார்னிங் சார். வாழ்க வெரி குட் மார்னிங்மா. நிறைய பேர் டக்குன்னு ஆன் பண்ணிட்டாங்க, சொல்லுங்க. சார், நான் பினான்சியலா கஷ்டம்ன்றது இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை சார் பே பண்ணும்போது அந்த அளவுக்கு. இருந்தாலும் உமா மேம் சொன்னாங்கன்ற அவங்களோட நம்பிக்கையில நான் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன். ஒரு 1000 2000 அப்ப நான் பே பண்ணியிருந்தேன். அப்புறமா டே 4 டே 5லயோ ஃபுல் அமௌண்ட்டும் நான் பே பண்ணிட்டேங்க சார். எஸ், நான் அப்பயே அட்வான்ஸ்க்கும் பே பண்ணணும்ன்ற மாதிரி நினைச்சேன் உங்களோட கிளாஸ்ல. ஆமா, அட்வான்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அது 2 பேரா? அவங்க பேசிக் நடந்துட்டு இருக்கும்போதே கேட்டாங்க சார், அட்வான்ஸ் எப்ப எடுப்பாங்க, அப்படியே அட்வான்ஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டாங்க சார். கரெக்டா அவங்க பேசிக் முடிக்கவே இல்லை, அப்படியே கேட்டாங்க சார். அவங்க அட்வான்ஸ் அதுல என்ன இருக்கு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார அப்படின்னு கேட்டாங்க.
இல்ல அதுதான் சொல்றேன், நம்மளோட அந்த அதோட சொலிப்பு மேலும் 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 இன்னும் அதிகம் தான் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். நானும் வந்து பே பண்றதுக்கு அப்போதைக்கு என்னோட என்னோட அக்கௌண்ட்ல இல்லை சார். அவரு நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறன்றதுனால அவர்கிட்ட கேட்கறதுக்கு பெரிய யோசிச்சேன். ப்ராப்ளம் ஏன்னா வந்துச்சு இல்லையா? அப்ப அவரும் உடம்புக்கு முடியாம இருந்ததுனால இன்கமிங் கொஞ்சம் இதுவா இருந்தது. யோசிப்பாரு திட்டுவாருன்னு யோசிச்சேன் சார். பட் ஆனா 1000 rupees மட்டும் நான் கட்டிட்டு அவர்கிட்ட அப்புறமா தான் சார் சொன்னேன். ஆனா அப்புறம் அவராவே என் அக்கௌண்ட்டுக்கு தானா பணம் வந்தது. அதுல இருந்து நீ 6000 கட்டிடுன்னு அவரையவே சொல்லி அவரே சொன்னார் சார். அதுல இருந்து எடுத்து கட்டணிட்டு நான் கேட்கவே இல்லை அவரை. லாஸ்ட் டே எப்பன்னு கேட்டு அவரவே தான் சார் அதை கட்டினாரு. அதே மாதிரி அட்வான்ஸ்க்கும் அதே தான் சார். போறப்ப தர எப்படி தருவாருன்னு யோசிச்சேன். பட் ஆனா கொடுத்துட்டார் சார் அவர். அதுவும் இல்லாத நான் வந்து அது பே பண்ணீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருவேன் சார். அதே மாதிரி அது அவருக்கு நான் அதுல இது பண்ணி அவர் எவ்வளவு கொடுத்தாரோ அதை அப்படியே வந்து கொடுத்துட்டேன் சார் அவருக்கு. சார் இந்த 2 கிளாஸ்க்கும் நான் பணம் கட்டினது சொல்லவே இல்லை சார். 3 கிளாஸ் சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணேன். அவருக்கும் தெரியாது பசங்களுக்கும் தெரியாது நான் கட்டினதே. அந்த மாதிரி தான் பண்ணி நான் ஜாயின் பண்ணேன் சார். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லுங்க. அதாவது இந்த கிளாஸ்ல வந்து பணம் இல்ல அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணாம நானும் இருந்தேன். நீங்க சொன்னாங்க ஜாயின் பண்ணு, நீ உள்ள வந்துரு, உனக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சார நீங்களே சொன்னீங்க. ஒரு டைட் ஷெடியூல்ல உள்ள நுழைஞ்சேன். ஆனா அதுக்கு அடுத்தடுத்து அது வளர்ச்சிகள் தான் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு சார். அதாவது எல்லா ஸ்டெப்பும் எடுக்கணுங்கிறதெல்லாம் தன்னைத்தானாவே அமையுது சார். கண்டிப்பா அதுதான் இதோட பெரிய சீக்ரெட். யாரும் வந்து தயங்கி இருக்காதீங்க. அது ஒரு வாழ்க்கைக்கு இது எசென்ஷியல் தேவையானது. எப்படி இருந்தாலும் இதை கத்துக்கோங்கன்னு தான் நான் இதை சொல்லுவேன். அவ்வளவு அளவுக்கு எஃபெக்டிவான கிளாஸ். இத்தனைக்கும் பிராக்டிஸ் எல்லாம் கூட நான் ரொம்ப கரெக்டா பண்றேன்னான்னு எனக்கு தெரியல. பட் பண்றேன். இந்த ஒரு இதுக்கே ஒரு மாற்றங்கள் இருக்கு. இது எல்லாருமே கத்துக்கணும் வாழ்க்கையில. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்போ இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கக்கூடிய ஒரு இடம் இது. புரியறது இல்லை மக்களுக்கு. அது புரியாதனால கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. ஒரு மல்டி பில்லியனர், ஒரு பெரிய பணக்காரன் போய் உன்னோட வாழ்க்கையில நிம்மதி வேணுமா பணம் வேணுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஏழைட்டு கேட்குறோம். உங்க வாழ்க்கையில உங்கள்கிட்டயே கேட்குறோம்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையில நிம்மதி வேணுமா பணம் வேணுமா? நிம்மதி தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க சார். அதே கொஸ்டினை ஒரு மல்டி பில்லியனர்கிட்ட கேட்டா, மேபி என்கிட்ட கேட்டா என்ன தெரியுங்களா பதில் சொல்லுவோம்? பணம் தான் சார் சொல்லுவீங்க. பணம் ரெண்டுமே வேணும்னு சொல்லுவேன். பணம் கிடைச்சா நிம்மதி வந்துடும் சார். நிம்மதியும் வேணும் பணமும் வேணும். பணம் வரும்போது நிம்மதி வந்துடும் போகுது. பணம் வந்தாப்புல நிம்மதி வராது, நிம்மதி வந்தாப்புல பணம் வராது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நிறைய பணம் இருக்கு, நிம்மதியா இருக்க முடியாது. உங்களால நிறைய நிம்மதி இருக்கு, சாஃப்டா இருக்கீங்க, பிரச்சனையெல்லாம் வாழ்றீங்க. ஆனா உங்ககிட்ட பணம் இருக்குமானா இருக்காது. அப்ப ரெண்டுமே வேணும். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா சுவையான உணவு வேணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே வேணும் தான் சார் சொல்லணும். ஆரோக்கியம் தான் வேணும் சார். ரெண்டுமே தான் சார் வேணும். ரெண்டுமே வேணும். சாப்பிடாம ஆரோக்கியம் வராது. நேத்து பாருங்க, நேத்து நைட்டு 2:15 நாங்க ஒரு நைட் அவுட். அந்த கடை பேர், அதாவது நைட் டைம் நடத்துற கடை, ரெஸ்டாரண்ட், பெரிய மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட், ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃபுட்டு. 2:20 நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் நேற்று நைட்டு. இன்னைக்கு 6 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் நான். என்கிட்ட நேற்று நைட்டு நான் 3:30 மணிக்கு படுத்தேன்னு யாருக்காவது தெரியுதா? சொன்னதான் சார் தெரியும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க சார். உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? ஃபுட்டு எல்லாத்துக்கும் போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அதுல என்ன எழுதிருக்கீங்க சார்? பார்க்கல சார். பாருங்க, அதுல என்ன எழுதியிருக்கிறேன்னு பாருங்க.
2:20க்கு நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. அந்த டைம் இன்பிட்வீன் கேப் அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் நான். ஏன்னா நான் 2:20க்கு முடிச்சுதான் இருக்கிறேன். அண்ணாணுவாய் ரசித்து வாழும் வாழ்க்கை பத்தி போட்டிருந்தீங்க சார். வாழ்க்கையை அணு அணுவாக ரசித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஐயோ காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், நான் 10:30 மணிக்கு தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாழ்க்கையே கிடையாது. நான் 6 மணிக்கு கிளாஸ் எடுப்பேன், எந்திரிச்சு உட்காருவேன், ஆனா 2:30 மணிக்கு ஊர் சுத்தவும் செய்வேன். இதுதாங்க வாழ்க்கை. இதை ப்ரூஃப் பண்றவங்க நேற்று நைட் உங்களுக்காக அந்த ஒரு மெசேஜையும் பண்ணிட்டு அங்க அந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புவோம். ஆக்சுவலாக வீட்டில் ஃபுட் இருக்குது, இருந்தாலும் நைட் 2 மணிக்கு நாங்கள் அங்கே வெளியே ஃபுட்டு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி அப்போ சார் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் அது சாப்பிடக்கூடிய டைம் சார் டைம்ல சாப்பிட்றதால அதுதான் சொல்றேன், உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும் சொல்லிருக்காருங்களே எந்த டைம்க்கு அதெல்லாம் கிடையாது. அதாவது ஆரோக்கியம் வேணுமா சுவை வேணுமான்னு கேட்டா எனக்கு ஆரோக்கியம் வேணும், சுவையும் வேணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு வாழணுமான்னு நினைச்சா அப்படித்தான் வாழணும். அப்பதாங்க உண்மையிலே நீங்க ரிச்சா மாற முடியும். உங்க வாழ்க்கைய மாற்றுறதே அதுதான். அது புரியாம நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க, பெர்ஃபெக்டா வாழாதீங்க. வாழ்க்கை ரொம்ப ஜெயில எல்லாம் கிடையாது. நீங்க சொல்றது நம்ம சொல்ற மாதிரி தான் உடம்பு கேட்கணுன்ற மாதிரி இருக்கு சார். அதுக்கு தாங்க இதை கத்து வச்சிருக்கிறோம். ஏய் இங்க வலிக்காதேன்னு சொன்னா அது வலிக்க கூடாது. எனக்கு இங்க சளி பிடிச்சிருக்குன்னா ஏய் சளி பிடிக்க கூடாது, நீ கிளியரா இருன்னு சொன்னா கிளியர் ஆயிரணும். அது நம்ம சொல்றது அது கேட்கணும். அது நம்மளுடைய தாட் சார், நம்மளுடைய தாட்ல எல்லாமே சரியாயிடுது. ஆமா, நான் சொன்னா என் உடம்பு கேட்குங்கிற தாட் உங்களுக்கு இருந்தா நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் எப்ப சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் என்னோட உடல் அதை ஆரோக்கியமாக டைஜஷன் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஏன் நோயாளியா மாறுறீங்க? நீங்க ஏன் ஃபுட்டை பத்தி சிந்திக்கிறீங்க? நீங்க ஏன் டைமை பத்தி சிந்திக்கிறீங்க? உங்களை ஏன் திரும்ப புவருக்குள்ளார கொண்டு போறீங்க? நீங்க ஏன் நோயாளியா மாறுறதுக்கான திட்டங்களை உங்களுக்குள்ள கொண்டு வர்றீங்க? இதை உடைக்கிறதுக்கு தாங்க நான் இதை ப்ராக்டிக்கலா உங்களுக்கு காமிச்சு தரேன். தூக்கி வீசுங்க உங்க டைமை, வாழுங்க. அதுக்குதான் அந்த மெசேஜ். நான் இன்னைக்கு பேச போறேங்கிறக்காக தான் அந்த மெசேஜே பண்ணியிருந்தேன். புரியுதா? கடினமான உழைப்பு வேணுமா குடும்பம் வேணுமான்னு உங்கள்ட்ட கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ரெண்டும் தான் சார். கடினமா உழைக்கும் பொழுது குடும்பத்தோட இருக்க முடியாது. இப்போ பாருங்க, நான் இங்க தனிமையில இருக்கிறேன், ஒய்ஃப் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா ஆல்ரெடி நல்ல பொருள் இருக்கு, வருமானம் இருக்குது. தப்பு சார். ரெண்டும் இருக்கணுங்க. கஷ்டமும் இருக்கணும், உழைப்பும் இருக்கணும், பிரிவு இருக்கணும், அதே டைம்ல உங்க குடும்பமும் இருக்கணும். இது எல்லாமே நீங்க செஞ்சே ஆகணும். இன்கேஸ் நீங்க துபாய் போகணும், லண்டன் போகணும், பாரிஸ் போகணும், ஒரு சூழல் வருது. இப்ப என்ன வந்து எங்க நியூசிலாந்துல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, சார் வாங்க அங்க வச்சு கிளாஸ் எடுங்க, நான் உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தரேன் இருக்காரு. ஸோ ஒரு நாள் நான் என்னோட ஐடியால கிளம்புனா போயிடுவேன். குடும்பம் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். நியூசிலாந்துல போய் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். அதுக்கான ப்ரிப்பரேஷனும் அதுக்காக என்ன படிக்கணும்னு நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன். என்ன பண்ணணும், நம்மளை எப்படி வளர்த்திக்கணும், நமக்கு இன்னும் என்ன தேவை, என்னத்துல நமக்கு ஃப்ளூவன்சி வேணும், எதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறத சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான படிப்புகளையும் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ உங்க எப்போ படிக்கணும், எப்போ ஒரு விஷயத்த செய்யணும்னு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம செய்வோம். அதுக்கான சிந்தனையை உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க ரிச்சா மாற முடியும், உங்க வாழ்க்கை மாறும். அப்போ உழைப்பா குடும்பமா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இருந்தா தான் ஒரு ரிச் பர்சனாக மாற முடியும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், பணம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம அந்த பணத்தை வாங்கறதுக்கு சங்கடப்படுறோம். இவ்வளோ கேஷ் எல்லாம் எப்படிங்க கேட்கறது?
நான் கேட்பேன்ப்பா, நான் கேட்பேன், நான் வாங்குவேன். ஏன்னா ஐ எம் ரிச், என்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நான் நம்புறேன். என்ன நான் நம்புறேன், எனக்குள்ள ஏதோ சம்திங் இருக்குன்னு நான் நம்புறேன். நான் சொல்றது பெர்ஃபெக்ட்னு நான் ஃபீல் ஆகுறேன். அதனால வாங்குவேன். நான் இன்ன வரைக்கும் வாங்கியிருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்ல நிலைமையில இருக்கிறேன். நல்லா எப்போ நான் என்ன தரக்குறைவா நினைக்க ஆரம்பிச்சேன்னு அப்போ நிறைய லாஸ் ஆயிருக்கிறேன். அப்போ ஐ கேன் தான் அங்க, என்ன கேன் இல்லை, என்னால முடியுங்கிறது. புரியுதுங்களா? அது உங்க வீட்டுல வச்சிருக்கிற ஆயில் கேன் கிடையாது, ஐ கேன். அப்போ அது என்னால முடியும்னு நம்ம நம்பினா நிச்சயமா அதை நம்மளால சாதிக்க முடியும். உங்களோட வருமானத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். மொதல் வருமானத்தை ஏத்துக்கிறக்கே நீங்க தயாரா இல்லை. ஏன்னா அதிக சம்பளம் கிடைக்கும்னா அதிகமா உழைக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அதிக சம்பளத்துல தான் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா உங்க உழைப்புக்கு அளவே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். தொடர்ந்து திரும்ப திரும்ப தொடர்ந்து அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும், உழைப்பை நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க ரிச்சா மாற முடியும். அந்த மாதிரி வாழ்க்கைய இது மாதிரி நிறைய பேசிட்டே போலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வாழ்றதுக்காக சம்பாதிக்காதீங்க. புரியுதுங்களா? ஒரு சிம்பிள் அட்வைஸ், வாழ்றதுக்காக நீங்க சம்பாதிக்க கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக சம்பாதிக்கணும். முதலீட்டாளராக மாற வேண்டும். யாரா மாறணும்? ஜஸ்ட் வாழ்றதுக்காக தயவு செஞ்சு சம்பாதிக்கணும் சிந்திக்கவே கூடாது. அந்த மாதிரி சிந்திச்சிங்கன்னா வாழலாம், நல்லா வாழலாம். ஆனா என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், அதான் அந்த மல்டி பில்லியனருக்கும் சாதாரண மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு பணம் வருதுன்னா அதை எப்படி செலவு பண்ணலாம், என்ன கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கத்தான் போறோம், அதை செய்யத்தான் போறோம். ஆனா நீ எப்படி இருக்கிறேங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம அதை என்னமோ ஒரு சூழ்நிலையில நம்ம கொடுக்கத்தான் போறோம். ஆனா அதை கொடுக்கறத விட இன்வெஸ்ட்மெண்ட்ல எங்க போடலான்னு சிந்திக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம போட்டோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு டபுளா திருப்பி கொடுக்கும். அப்ப இவங்களுக்கும் திருப்பி கொடுத்துடலாம். புரியுதா? நம்மளால என்ன பண்ண முடியும், இவர்களுக்கும் சேர்ந்து திருப்பி கொடுத்துட முடியும். அதற்கு பதிலா பணம் தேவையில்லாம வட்டிக்கு வாங்குறது, இஎம்ஐல வாங்குறது, பணம் பத்தலைன்னா வட்டியை மட்டும் கெட்டுறது, முதல்ல கெட்டுறதே இல்லை. ஒன்னா நீங்க பணமே வாங்கக்கூடாது, அப்பதான் நீங்க ரிச் ஆக முடியும். கடனே வாங்கக்கூடாது, கடன் வாங்காம எல்லாம் செய்யணும். உங்களுக்கு எல்லையை கடந்து எல்லாம் செய்ய முடியும்னா நிறைய கடன் வாங்கணும், அந்த கடனை இன்வெஸ்ட்மெண்ட்டா மாற்றணும், ஜாலி அடிக்கக்கூடாது. ஸோ அந்த கடனும் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணும். அப்போ அந்த வருமானமும் உங்களோட வருமானம் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து உங்களால திருப்பி கொடுக்க முடியும். ஒரு கட்டத்தில் அது அப்படியே உங்களுக்கு சொந்தமாக மாறி. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சிந்திக்காதீங்க, என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சிந்திங்க. ஸோ உங்களால இன்வெஸ்ட் பண்றதை பத்தி அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக மாற முடியும், நம்ம வாழ்க்கை மாறும். திருவள்ளுவர் சார் அறம் பொருள் இன்பம் தரும் இல்லையா? நமக்கு அறம் பொருள் இன்பம் தரும். நம்ம அறம்னா நேர்மையா இருக்கணும். அதுல பாருங்க, ஒரு மனுஷன் அறமும் பொருளும் இருந்தால் அவன் இன்பமாக இருக்க முடியும். ஒழுக்கமா இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும், சம்பாதிக்கணும். அப்போ அவனால இன்பமாக இருக்க முடியும். இந்த ரெண்டையும் நீங்க சரியா வச்சுக்கலைன்னா உங்களால, யார் சொல்லியிருக்கிறா, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, பணம் தேவைன்னு சொல்லியிருக்காரு. பொருள் உனக்கு ஈற்றுவது முக்கியம்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அந்த காலகட்டத்துல பணம் தேவையில்லை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அவர் அந்த காலகட்டத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாரு பணம் உனக்கு தேவைன்னு. நீ பொருள் ஈற்று அப்படின்னு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அந்த வழிகளை கண்டுபிடி. பொருள் அறத்தையும் இன்பத்தையும் உனக்கு அதிகமாக தரும். பொருள் ஈக்குவல் டு அறம் மற்றும் இன்பம்.
சுப்பிரபாதம் ஆஃப் பண்ணுங்க. அப்போ நம்ம மேல வரணும்னா திருவள்ளுவர் சொன்னதையும் ஏத்துக்கலாம். வெறும் பில்கேட் சொன்னது மட்டும் ஏத்துக்க வேண்டாம். திருவள்ளுவர் அதே தான் சொல்லியிருக்காரு. அப்போ இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, திருவள்ளுவர் சொன்னாலும் சரி, பில்கேட் சொன்னாலும் சரி, எல்லாரும் உன்னையே தான் சொல்லியிருக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க, எல்லாருமே அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க, எல்லா பக்கத்துல இருந்தும் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. நீ பொருளை ஈற்று உன்னுடைய அறமும் இன்பமும் சமமாக உனக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த இதை வந்து ஏன் இவ்வளோ தூரம் திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா, ப்ரொமோட் யுவர் செல்ஃப், ஃபீல் யுவர் செல்ஃப், உங்களை நீங்க உணருங்கள், அதன் மூலமா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். ஸோ அதுக்கான எல்லா முயற்சியும் செய்யுங்க. யாரெல்லாம் வந்து நம்மளுடைய லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்குள்ள வாங்க, அதுக்குண்டான டெக்னிக்கை கற்றுக்கிறோம். இவங்கெல்லாம் கற்றுட்டு உட்காந்துருக்குறாங்க எப்படி வந்து வாழ்க்கையை மாற்றிக்கிறது அப்படின்னு. ஸோ அதையும் நீங்கள் லீவ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அந்த மாதிரி அந்த டெக்னிக்கை கற்றுக்காமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் இல்லை. அதனால நம்மளோட 13 பேட்சை வந்து ஜாயின் பண்ணி சிறப்புப்படுத்துங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க்கை. தேங்க்யூ.